20வது வசனம். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் அவனை கொலை செய்தவர்களுடைய வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர் நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். போதும். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னீங்கப்பா. நீங்களே பேசணும். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. கர்த்தாவே, உங்களால் எல்லாம் செய்ய முடியும். அற்பனாகிய அடிமையின் நாவை நீங்க அபிஷேகம் பண்ணி பிதாவின் ஆவியானவர் அடிமையிலிருந்து பேசும்படிக்கு அடிமை செபிக்கிறேன். தேவ கிருபை அடிமையோடு கூட இருக்கும்படிக்கு, தாங்கும்படிக்கு, ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உங்க விசேஷித்த அனுகிரகம் கூட இருக்கட்டும். உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்களை நல்ல நிலங்களாய் மாற்றும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் அவனை கொலை செய்தவர்களுடைய வஸ்திரங்களை காத்துக் கொண்டு இருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். இதை சொன்னது யாரு? பவுல் சொல்லுகிறார். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம். உம்முடைய சாட்சின்னு சொன்னா என்ன சாட்சி? இயேசு இரட்சகர் என்பதற்கு சாட்சி. இயேசு தேவன் என்பதற்கு சாட்சி. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு சாட்சி. இயேசு பரிசுத்தர் என்பதற்கு சாட்சி. இயேசுவே தேவன் என்பதற்கு சாட்சி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது. அந்த ஸ்தேவான கொலை செய்றாங்க, கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். அப்படி கொலை செய்யும் போது நானும் அருகே நின்று, அப்ப நான் யாரு? சவுல். நான் அப்பொழுது பவுல் அல்ல. இன்றைக்கு நான் ஊழியக்காரன், அன்றைக்கு நான் கொலைக்காரன். சரியா? பவுல் அதைத்தான் சொல்லுகிறாரு. அப்பொழுது நான் கொலைக்காரனாகவும் சவுல் என்கிற பெயரோடும் நான் சாட்சியாகிய ஸ்தேவானை கொலை செய்தவர்களுக்கு அருகே நின்று அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை, அது மட்டும் இல்ல, அவனை கொலை செய்வதற்கு நான் ஓகே சொன்னேன். நான் தான் சொன்னேன், போட்டு தள்ளுங்க, கல்லெறிங்கன்னு சொன்னது நான் தான். அவர்கள் கல்லெறிந்தார்கள். அப்படி கல்லெறிந்து கொலை செய்தவர்களுடைய வஸ்திரங்களை நான் தான் காத்து கொண்டு இருந்தேன். இந்த இடத்துல நான் உங்களோடு பேச விரும்புகிறது சாட்சியாகிய ஸ்தேவான். சாட்சியாகிய ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் அல்ல. இந்த ஸ்தேவான் ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்ல. இந்த ஸ்தேவான் ஒரு அற்பமான ஒரு ஊழியத்தை, வேலையை செய்த ஒரு மனுஷன். இவருடைய வேலை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது
முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், இவர் ஒரு கிரேக்க யூதன், பிரசங்கித்தவன். பிரசங்கித்ததோடு கூட மாத்திரமல்ல, எவைகளை பிரசங்கித்தானோ அதை அற்புத அடையாளங்களின் மூலமாய் நிரூபித்த ஒரு தேவ மனுஷன். யாரு? ஸ்தேவான். இவர் ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார் அல்ல, ஆனால் பிரசங்கித்தான். இவன் ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல, ஆனால் எவைகளை பிரசங்கித்தானோ அவைகளை அற்புத அடையாளங்களின் மூலமாக அதை நிரூபித்து காண்பித்தான். அற்புத அடையாளங்களின் மூலமாக என்ன செய்தான்? அவன் நிரூபித்து காண்பித்தான். இப்படிப்பட்டவன் தான் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்தேவான். ஸ்தேவான் ஒரு பெரிய கல்வியறிவு உடையவனா? இல்ல. ஸ்தேவான் ஒரு பெரிய ஊழியக்காரனா? இல்ல. இந்த பவுலை போல கமாலியல் என்கிற ஒரு பெரிய வேத பண்டிதனுடைய காலிலே அமர்ந்து, பாதத்திலே அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவனா? இல்லை. இவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் சபையில ஒரு சின்ன ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? கிரேக்க விதவைகளை விசாரிப்பதில் ஒரு சின்ன குழப்பம். அந்த நேரத்தில் இவனுக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த வேலையெல்லாம் எடுத்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தா குழப்பம் வரும். ஜெபித்து கொண்டு பிரசங்கித்து கொண்டு இந்த வேலைகளையும் செய்து கொண்டிருந்தால் குழப்பம் வரும். ஆகையினாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சபைக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு இந்த கிரேக்க விதவைகளை பந்தி விசாரிப்பு செய்கிற வேலை, இன்னும் சொல்லுவோமா, சர்வர் வேலை. என்ன வேலைங்க? ஆமா, சிலர் பாருங்க, அந்த சர்வர் வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டா சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. அப்படிதானுங்க? ஆமா, நான் ஹோட்டல்ல முதலாளி, ஹோட்டல்ல கேஷியர், ஹோட்டல்ல மேனேஜர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஹோட்டல்ல சர்வர்னு சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய வேலை அல்ல, அது ஒரு அற்பமான வேலை. ஆனால் என்ன பொறுத்தவரையில் எந்த வேலையையும் அற்பமான வேலையாக நான் நினைக்க கூடாது என்று சொல்லுவேன். அது சர்வர் வேலையா இருந்தாலும் சரி, வீடுகளில் வேலை செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, அதுல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். அதுல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெறுவான். ஆமென். அது வீட்டில் போய் இன்னொரு வீட்டில் போய் பாத்திரங்களை கழுவுகிற வீடா இருந்தாலும் நீங்க அந்த வேலையை குறித்து நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. ஏனென்றால் நீங்களாவது எந்த வீட்டிலையும் நீங்க அடிமைகள் அல்ல, நீங்க வீடுகளில் வேலைக்காரர்கள் தான். புரியுதா? ஆனா யோசேப்பு வேலைக்காரன் அல்ல. யோசேப்பு வேலைக்காரனை காட்டிலும் கீழான நிலைமையில ஒரு அடிமையாய் இருந்தான். ஆமென். வேலைக்காரர்கள் பாருங்க, சார் எனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு உரிமையாய் கேட்பார்கள். ஆனால் அடிமையாய் இருக்கிறவன் ஒன்னும் உரிமையோடு கேட்க முடியாது. அவனுக்கு எந்த உரிமையும் வேலை செய்கிற இடத்திலே இல்லை. காரணம் அவன் அடிமை. ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் தன்னை அடிமையாக ஒரு வீட்டிலே வைத்திருந்த போது, போர்த்திபாரின் வீட்டிலே இருந்த அவன் அந்த அடிமையாய் இருந்த வேலையில கூட உண்மையா இருந்தான். ஆமென். உண்மையா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அடிமையாய் அந்த வீட்டுக்கு போனா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசேப்பை சொல்லுகிறான், போர்த்திபாரின் மனைவியை பார்த்து, தாயே உன்னைதான் என்கிட்ட உன்னை குறித்த காரியத்துல தான் எனக்கு உரிமை கொடுக்கல, மற்றபடி இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உன் எஜமானனாகிய உன் புருஷன் எனக்கு கொடுத்திருக்கிறான். நான் இப்ப இந்த வீட்டில் அடிமை அல்ல, நான் இந்த வீட்டில் விசாரிப்புக்காரன். ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். ஆகையினால இந்த ஸ்தேவான் கையில கொடுத்த வேலை என்ன தெரியுமா? சபையில சர்வர் வேலை. என்ன வேலைங்க? சபையில சர்வர். புரியுதா? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைகள்ல
எந்த வேலைக்கு அதிகமாக விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஷரர் போஸ்ட் இருக்கா, செக்ரட்டரி போஸ்ட் இருக்கா, அந்த வேலை இருக்கா, இந்த வேலை இருக்கா? வசனம் சொல்லுகிறது, உங்களிலே ஒருவன் பெரியவனா இருக்க விரும்பினீங்கன்னா முதலாவது சர்வரா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஆமா. விரும்பினால், நீங்க ஆண்டவரால உயர்த்தப்பட்டு மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அற்பமான ஒரு காரியமாய் இருந்தாலும் அதுல நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை என்று நினைத்து நாம் அதை செய்யும் போது, வீட்டு வேலையா இருந்தா கூட பாருங்களேன், நிறைய பேருக்கு ஒரு நல்ல வீடே கிடைக்காது வேலை செய்ய. புரியுதா? ஆனா கர்த்தர் எனக்கு இதையாவது கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அதுல சந்தோஷப்படணும், அதுல மகிழ்ச்சி அடையணும். ஸ்தேவான் இப்படிதான் இருந்தான். அவனுக்கு சிலரை தெரிஞ்சு எடுத்தாங்க. எப்படி தெரிந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த பந்தி விசாரிப்புக்காக நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை என்ன செய்தார்கள்? தெரிந்தெடுத்தார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எதுவானாலும் அது ஆசீர்வாதமாக தான் அவர்கள் கண்களுக்கு தெரியும். என்ன சொல்ல மாட்டேங்க, தூங்கிட்டியல? கவனிங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் உலக பார்வையிலே சில வேளைகளில் மற்றவர்களுக்கு அது அற்பமானதாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் தான் இதை எனக்கு கொடுத்தார் என்கிற உணர்வு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலை கூட கனத்துக்குரியதா இருக்கும். ஆமென். இங்க நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்தேவான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சர்வர். புரியுதாங்க? பந்தி பரிமாறுற வேலை. டேபிள்லாம் கிளீன் பண்ணணும், டேபிள்லாம் என்ன செய்யணும்? தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் இலையை கொண்டு வந்து போடணும். எல்லாருக்கும் அதை என்ன செய்யணும்? ஆகாரத்தை பரிமாறணும். இந்த வேலையை செய்த ஒரு மனுஷன். இவனுடைய நேரத்தில் தான், இந்த ஸ்தேவானுடைய காலத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவ மார்க்கமானது பெருகியது. கிறிஸ்தவ மார்க்கம் என்ன செய்தது? பெருகியது. சபை பார்த்தீங்கன்னு சொன்னா வளர்ந்து நிரம்பியது. சபை என்ன செய்தது? வளர்ந்து நல்ல வளர்ச்சி அடைந்து நிரம்பின ஒரு நேரம். பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலேயுமே அவனுக்கு வருத்தம் வராட்டியும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை விருத்தி அடைவது யாருக்கு பிடிக்காது? ஏன்னு கேட்டீங்கன்னா, சபைதான் மனிதர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக உருவாக்குகிற ஒரு இடம். சபை என்பது என்னங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்காக மனிதர்களை உருவாக்குகிற ஒரு இடம். தேவனுடைய சாயலாக மனிதர்களை உருவாக்குகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை இருக்கு பாருங்க. கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையானது மனிதனை தேவ சாயலாய் மாற்றக்கூடியது. விசுவாசிக்கிறீங்களா? மனிதனை தேவ சாயலாக மாற்றக்கூடியது. ஆகையினாலே பிசாசுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனுஷன் மண்ணா இருந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான், மனுஷன் மனுஷனாவே இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். மனுஷன் தேவசாயலாய் மாறுவது, அந்த மனிதனை தேவசாயலாய் மாற்றுகிற சபை, இவைகள் சுத்தமா விருத்தி அடைவதும் வளர்வதும் யாருக்கு பிடிக்காது? சொல்லுங்க. ஆமா, சினிமா கொட்டக விருத்தி அடையுதுன்னு சொன்னா பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். டாஸ்மார்க் ரொம்ப விருத்தி அடையுதுன்னு சொன்னா பிசாசுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா சபைகள் வளருவது பிசாசுக்கு ஒரு நாள் பிடிக்காது. சபைகள் வளருவது என்ன செய்யாதுங்க? பிசாசுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. அந்த நேரத்தில் தான் என்ன நடந்தது என்று சொன்னால், சபைக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் உண்டானது. சபைக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருந்து பிரச்சனை வரும். ஒன்று சபைக்கு உள்ளே இருந்து, 2வது சபைக்கு வெளியே இருந்து. ஒன்று சபைக்கு உள்ளே இருந்து பிரச்சனை வரும், புரியுதா? 2வது சபைக்கு வெளியில இருந்து பிரச்சனைகள் வரும். நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க, இந்த 2 பிரச்சனைகளையும், புரியுதா? இந்த 2 பிரச்சனைகள், இதுல மோசமான பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா, சபைக்கு வெளியில இருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா சபை வளரும்,
சபைக்கு உள்ளேயே இருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா சபை தேயும். புரியுதா? ஆமா, சபைக்கு வெளியில இருந்து பிரச்சனை வந்தா சபை உறுதிப்படும் விசுவாசத்துல. ஆமென். தேவ அன்பில உறுதிப்படும். சபைக்கு உள்ளேயே இருந்து பிரச்சனை வந்தா அந்த சபை இருக்குல்ல விசுவாசத்துல தளரும், பரிசுத்தத்துல குறையும். அந்த சபை பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மேடையாக மாறிவிடும், ஒரு அரசியல் கட்சியாக மாறிவிடும். ஆகையினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபை வளரும் போதுதான், சபை வளரும் போது, சபை தேய்ந்தா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சபை வளரும் போது பிசாசுக்கு ரொம்ப கோபமா இருக்கும். ஏனென்றால் என்னை போன்றவனை எல்லாம் தேவ சாயலாய் மாற்றிக்கொண்டிருக்கிறதே சபை என்கிற ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் சபைக்குள்ள வந்து, முதலாவது பார்த்தீங்கன்னா சபைக்கு எப்பொழுதுமே பிரச்சனை வெளியிலிருந்து வர்றது. ரெண்டாவது, சபைக்கு வளருகிற சபைக்கு பிரச்சனை எப்பொழுதும் எங்க இருந்து வரும் கேட்டீங்கன்னா உள்ள இருந்து தான் வரும். எங்க இருந்து வரும்? உள்ள இருந்து தான் வரும். நீங்க அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1வது வசனத்திலேயே உள்ள இருந்து பிரச்சனை வந்துச்சு. 7வது வசனத்துல தான் வெளியே இருந்து பிரச்சனை வந்துச்சு. புரியுதா? 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கிற சபை, கிரேக்க அதாவது ஸ்தேவானுடைய காலத்திலே சபை நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மண்ணும் மனிதனும் மறுரூபமாகி தேவ சாயலை பெற்றுக் கொண்டிருக்கிறான் திருச்சபையின் மூலமாய். இப்படிப்பட்ட வளர்ச்சி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல சபையில ஒரு பிரச்சனை வந்துச்சு உள்ள இருந்தவங்களால. 7வது வசனத்துல தான் சபைக்கு பிரச்சனை வந்துச்சு வெளியே இருந்து வந்தவங்களால. வெளியே இருந்து வந்தவங்களால வெளியே இருந்து பிரச்சனை வந்தது 7வது வசனத்துல தான். அப்படியானா சபை வளரக்கூடாதபடிக்கு வளருகிற சபைக்கு விரோதமாய், வளருகிற சபையை உடைக்கும் விதமாய் நன்றாக நீங்க கவனிச்சுக்கிடணும். பிசாசு நம்மில் ஒருவரையும் சபை உடைவதற்கு தேய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? சபை இது யாருடைய சபை? இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை அல்ல. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, பாடி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்த ஜனங்களை ஒரு இடத்துல கூடி தன்னை ஆராதிப்பதற்காக கர்த்தர் சேர்த்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செய்தாரா? சபையிலே சேர்த்து வந்தார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. அப்ப ரட்சிக்கப்பட்டோம். நாமெல்லாம் ஒரு காலத்துல மண்ணா இருந்தோம். நாமெல்லாம் ஒரு காலத்துல உலக மனுஷர்களாய் இருந்தோம். என்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணித்தோமோ கர்த்தர் இன்றைக்கு நம்மை திருச்சபையிலே கொண்டு வந்து வைத்து தேவன் நம்மை தம்முடைய சாயலாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை மாறாம இருக்கலாம், ஆனா மாற்றிக்கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில பாருங்க, சபைக்குள்ள வந்த பிறகு எத்தனை மாற்றங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை மாற்றங்கள். மண்ணா இருந்தோம், கர்த்தர் நம்மை மனுஷனாய் மாற்றினார். மனுஷனாய் இருந்தோம், கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தி தம்முடைய சாயலாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். நிறைய வீடுகளுக்கு நாம் போகும்போது சொல்லுவார்கள், நிறைய சாட்சிகளை நான் கேட்கிறேன். வசனத்தை கேட்டு கேட்டு கேட்டுதான் ஒரு சகோதரி சொல்லும் போது சொன்னார்கள், நான் ஆரம்பத்தில் இருந்து கிறிஸ்தவளா தான் இருந்தேன். நான் ஆரம்பத்தில் இருந்து எங்க வீட்டுக்காரங்க கிறிஸ்தவர் தான். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா என்ன, எங்க மாமியார் கூட பரவாயில்ல போல, என் புருஷங்கிட்ட இருக்கிற டார்ச்சர் என்னால தாங்கவே முடியாது. பாஸ்டர், சபைக்கு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு கேட்டுதான் இப்பதான் என் புருஷன் மேல அன்பா இருக்காரு. இப்பதான் அந்த மாமியார் டார்ச்சர்லாம் என் புருஷங்கிட்ட இருந்து வர்றதில்லை. என்ன டார்ச்சரு? மாமியார் டார்ச்சர் புருஷங்கிட்டே இருந்துச்சான். அந்த டார்ச்சர்லாம் இப்பதான் வராம இருக்கு பாஸ்டர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் எங்க வீட்டுக்காரரு வசனத்தை கேட்டு 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 வாழ்க்கையில ரொம்ப மாறி இருக்கிறாரு. ரொம்பவே என்ன செஞ்சிட்டாரு? மாறி இருக்கிறாரு. இப்ப என்ன மதிப்பாரு. இப்ப என்ன செய்வாரு? மதிப்பாரு. இப்ப நான் ஏதாவது சொன்னா கேட்பாரு, என்கிட்டயும் ஆலோசனை கேட்பாரு. காரணம்,
வசனத்தை கேட்டு கேட்டு எங்க வீட்டுக்காரர் மாறிட்டாரு. அல்லேலூயா. அப்ப சபை ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது சொல்லுங்க? கிறிஸ்துவை போல மாற்றுகிறது. இது யாருக்கு சுத்தமா பிடிக்காது? நீங்கெல்லாம் பேய் மாதிரி ஆயிருங்களேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாற வேண்டுமே. ஆனால் கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் உடையவர்களாய் ஆகும் போது அவனுக்கு என்ன கோபம்னு கேட்டீங்கன்னா, இது என்னடா நம்ம ராஜ்யத்தின் எண்ணிக்கையவே குறைச்சிருவான் போலயே சபைங்கிற பேர்ல உன்னை வச்சுட்டு. ஆகையினால என்ன செய்யறதுன்னு யோசிப்பான். முதலாவது பாத்தீங்கன்னா அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது சீஷர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இது என்ன நடந்துச்சு? சபை வளருது. எபிரேயன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. சபையில பாத்தீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் சபையிலே பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். சபையில ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பெருகுகிறார்கள். யூத ஜனங்கள் வருகிறார்கள், கிரேக்க ஜனங்கள் வருகிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபை பெருகிக் கொண்டிருக்கிறது. சபை என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டிருக்கிறது. அப்படி பெருகும் போது சபையில நிறைய விதவைகள் இருந்தார்கள். கிரேக்க விதவைகள், கிரேக்க ஜனங்களிலிருந்து வந்த விதவைகள் நிறைய பேர் சபையில் இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாவம் இவர்கள் எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விதவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? விசாரிக்கப்பட வேண்டும். இந்த விதவைகளுக்கெல்லாம் சபையானது உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆகாரம் தயாரிச்சு அவர்களுக்கு ஆராதனை முடிந்த உடனே கொடுத்து, இன்னும் அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை எல்லாம் கொடுத்து, சபைன்னு அப்படிதான் இருக்கணும். சபை எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க? நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஜாலியாக இருப்போம்னு சொல்றது சபை அல்ல. சபை என்பது சொல்லுங்க, திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஏழைகளையும் விசாரிக்கிறதாக காணப்பட வேண்டும். அதுதான் சபை. புரியுதா? அப்ப இதை எங்க பார்க்க முடியாது? ரட்சிக்கப்படாதவர்களின் நடுவில் இதை பார்க்க முடியல. ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த உடனே இவர்கள் இந்த விதவைகளை எல்லாம் நல்லா விசாரிக்கணும்னு சொல்லி நல்லா விசாரிக்க ஆரம்பித்தார்கள். விசாரிக்க ஆரம்பித்த போது என்ன நடந்தது? இந்த 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று. சபைக்கு என்ன எதுக்காக வந்தோம்? தேவசாயலாய் மாற வந்தோம். இப்ப அந்த சபையில பாத்தீங்கன்னா நல்ல ஆகாரம் எல்லாம் கொடுக்கறாங்க, எல்லா காரியங்களும் செய்து விதவைகளுக்கெல்லாம் நல்ல ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யும் போது ஏதோ சில கிரேக்க விதவைகள் என்ன செய்யப்படல? விசாரிக்கப்படல. திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை. நல்லா கவனிக்கல. எப்படிங்க? நல்லா கவனிக்கல. சாப்பாடு போட்டாங்க, தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கறி பீச போட்டாங்க, எங்களுக்கெல்லாம் எலும்பை தான் போட்டாங்க. இதுதான் பிரச்சனை. திட்டமாய் விசாரிக்கல. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்கள் ஆட்களா பார்த்து என்ன செய்யறாங்க? நல்லா விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புடவை கேட்டா உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு கேட்டு கொடுக்குறாங்க. ஆனா எங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கறது இல்லை. ஏதோ பழசும் அப்படி இப்படியுமா இருக்கிறத, பழசு மாதிரி இருக்கிறத எங்களுக்கு கொடுத்துடுறாங்க. இதுதான் சபைக்குள்ள வந்த முத பிரச்சனை. ஆனா உண்மையா சொல்ல போனா, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் யூதர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்.
என்ன செய்தார்களா? முறுமுறுத்தார்கள். அப்ப இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அவங்கள கிரேக்கர்கள் சபைக்கு வர்றாங்கன்னு சொன்னா, யூதர்களிலிருந்து ஒரு கூட்டம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தான் சீனியர். இப்ப அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் எல்லாரும் சபைக்குள்ள இயேசுவின் அன்பை உணர்ந்து வருகிறார்கள். இந்த யூதர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? யூதர்கள் உண்மையா அவங்களை விசாரிக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கவே இல்லை. இது தற்செயலா நடந்த சம்பவம் தான். எப்படிங்க? தற்செயலாய் நடந்த சம்பவம். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் கல்யாணம் நடத்தி வச்சிருப்பேன். அந்த கல்யாணத்துக்கு போனால் சில வேலைகளில் அவன் பந்தி பரிமாறுறவன் போகிற நேரம் நம்மளை சரியாகவே கவனிக்காமலே இருந்துருவான். நான் இதை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாதுன்னா, இது தற்செயலாய் நடப்பது. ஆமென். பந்தி பரிமாறுறவனுக்கு நான் யாருன்னே தெரியாது. எனக்கு அவன் கொடுக்க கூடாதுன்னு அவன் நினைப்பதே இல்லை. ஏதோ தற்செயலாய் நடப்பது. இப்ப நான் என்ன இப்படி நினைச்சேன்னு வைங்க, கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு எனக்கும் பிரச்சனை தான் வரும். அப்படிதானுங்க? கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு எனக்கும் பிரச்சனை தான் வரும். இது தற்செயலாய் நடந்தது. அப்ப சபைக்குள்ளேயும் என்ன நடந்தது? இது தற்செயலாய் நடந்தது. இது வேண்டும் என்றே நடக்கவில்லை. யூதர்கள் இந்த கிரேக்க விதவைகளை திட்டமாய் விசாரிக்காமல் போனது வேண்டுமென்றே அல்ல, தற்செயலாய் நடந்தது. இந்த தற்செயலாய் நடக்கிற காரியத்தை கூட பாருங்க, பிசாசு என்ன பண்றான்? சபைக்குள்ள குழப்பத்தையும் பிரச்சனையும் உண்டாக்க, இது எல்லாருக்கும் இப்படி நடக்கலப்பா, உனக்கு தான் நடந்துச்சு, புரியுதா? இந்த சபையில கிரேக்கர்களுக்கு மரியாதையே இல்லை. இந்த சபையில கிரேக்கர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்கப்படவே இல்லை என்று சொல்லி இந்த சபைக்குள்ளே இப்ப என்னத்தை உண்டு பண்றான்? கிரேக்கர்கள் இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்கிற நிலைமை சபைக்குள்ளே இருந்தது. இப்பொழுது ரெண்டா பிரிந்து யூதர்கள், கிரேக்கர்கள் என்று சொல்லி ஒரு பிரிவை எங்க கொண்டு வரா? சொல்லுங்க. ஆமென். அப்ப சபைக்குள்ள என்னத்தை கொண்டு வரா? பிரிவை கொண்டு வருகிறான். சபைக்குள்ள பிரிவு வந்துட்டாலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள செயல்பட முடியாது. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடின போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே அக்கினியா இறங்கினார் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே சபை வளரும். ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ சபை அங்கே என்ன செய்யும்? வளரும். ஆனா ஒரு மனம் இல்லாத இடத்துல இந்த ஒரு மனத்தை கெடுக்கிறது யாரு? ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியமா இருக்கும். அந்த காரியத்தை பிசாசு முக்கியப்படுத்தி காமிப்பான். உங்களுக்கு சபையில நீங்க எதிர்பார்க்கிற கணம் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க நினைப்பது போல் கிடைக்கலன்னு சொன்னா, அது உங்க மனசுல பெருசா தோணுதுன்னு வைங்க, எனக்குத்தான் இப்படி பண்ணிட்டாங்க, என் குடும்பத்துக்குத்தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், பிசாசு இந்த சபையை உடைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்த பார்க்கிறான். ஹலோ, புரிகிறதா? பிசாசு இந்த சபையை உடைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்த பார்க்கிறான் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ளணும். ஒருபோதும் இந்த கிரேக்க விதவைகள் பிசாசு அவர்களை பயன்படுத்துவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தது போல நீங்க ஒப்பு கொடுக்கவே கூடாது. காரணம், இது கிறிஸ்துவின் சரீரம். எங்க ஒரு மனம் இருக்கிறத, யூதர்கள் கிரேக்கர்கள் என்கிற எந்த எண்ணமும் இல்லாம எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் விடுதலையோடு செயல்படுவார். ஹல்லேலூயா. எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம என்ன நினைச்சிருக்கணும்? இந்த கிரேக்க விதவைகள், எங்க வீட்டுல சோறு இல்லைன்னா நான் இங்க சாப்பிட வந்திருக்கிறேன். நான் வந்தது என்னை மறுரூபப்படுத்திக் கொள்வதற்காக. நான் இங்கே வந்திருப்பது ஆண்டவரை பார்ப்பதற்காக. நான் இங்கே வந்திருப்பது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்காக.
நான் எனக்கு அது இல்லை இது இல்லைங்கிறதுக்காக நான் இங்க வரல. ஆகையினாலே எனக்கு முக்கியமான ஒன்று, விதவையாகிய நான் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல, கர்த்தர் என்னை விசாரிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். என்னதான் சபை என்ன விசாரிச்சாலும் எனக்கு நிறைவு ஏற்பட போவதே இல்லை. கர்த்தர் தான் என்னை விசாரிக்கணும் என்கிற எண்ணம் சபையில ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். புரியுதா? அதனால நம்ம ஒரு நாளும் ஒரு சின்ன காரியத்தை கூட பாருங்களேன், சபை வளரும் போது, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நல்லா கவனிக்கணும். சின்ன சபையாக இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறை விசிட்டிங். நல்லா அந்த காலத்தில் அப்படி போயிருக்கிறேன். ஒவ்வொரு வாரம் விசிட்டிங் போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் போக முடியுது. ஆமே, இனி வருகிற நாட்களில் 4 மாதம் ஆகும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் ஒருவருக்கு சுகம் இல்லாமல் இருக்கும்போது நான் அங்கே வந்து ஜெபித்தா உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிதானங்க? எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில், அன்னைக்கு இருக்கிற ஏகப்பட்ட ப்ரோக்ராமில் சுகவீனமாக இருக்கிறார், ஒருவருக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது. ஆகையினால அவர் வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது பக்கத்து வீட்டுக்கு வந்தாரு. அந்த நேரம் தான் பிசாசு சொல்லுவான், அவருக்கு கொடுத்த மரியாதையை பாஸ் உனக்கு கொடுத்தாரா பாத்தியா? அவர் எப்பயுமே அப்படிதான் ஆள் பார்த்து தான் செய்வார் அப்படின்னுவான். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது சொல்லணும், நினைச்சுக்கிடணும், நீங்க சபையை உடைக்க பிசாசு என்ன பயன்படுத்த பார்க்கறான். எப்படிங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமே, இது ஒரு சின்ன காரியம், இது ஒரு அற்பமான ஒரு காரியம். இந்த அற்ப காரியத்தை பிசாசு எப்பொழுதுமே பெருசுபடுத்துவான். பலூன் ஊதுறதுக்கு அவனுக்கு நிகர் அவன் தான். சின்ன காரியத்தை பெருசாக்குவான். நம்ம அவன் ஊதுற பலூனை உடைச்சிடணும். அவன் ஊதுற பலூனை என்ன செய்யணும்? ஆமா, அந்த பலூனை வச்சு நம்ம வீட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீல டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதா? ஆமா, அதை வச்சு நம்முடைய வீடு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் வேற வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னு கேட்டா, சபைகள் வளரும் போது சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபை வளருவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தலாம். ஆனா ஒருபோதும் சபையில எந்த பிரச்சனையும் வருவதற்கு நான் காரணமாக இருப்பேனே, ஆனால் தேவன் உன்னை பயன்படுத்தல, பிசாசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறான். அப்ப சபைக்கு உள்ளேயே முதலாவது பிரச்சனையை கொண்டு வர விரும்புகிறான். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 7வது வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, உடனே என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் ஞானமான காரியங்களை செய்தார்கள். உடனடியாக தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இருங்க வாரேன். அதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, உடனே என்ன செய்தார்கள்? அவர்கள் ஞானமான ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன காரியத்தை செஞ்சாங்க? உடனே வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும். ஆமா, உடனே அங்க ஜெனரல் பாடியை கூட்டிட்டாங்க. எப்படிங்க? சபையில எல்லாரும் கூடி இந்த 12 சீஷர்களும் ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் 6வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது 12வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது. ஆமா, எங்களுக்கு டூ மச் ஆஃப் ஒர்க். புரியுதா? நாங்க வேத வசனத்தை போதிக்கணும், நாங்க ஜெபிக்கணும், நாங்க ஊழியக்காரர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில நாங்க இந்த பந்தி விசாரிப்பு வேலையெல்லாம் செய்யறதுங்கிறது எங்களுக்கு அது அதிகமான வேலை. இப்படி நாங்கள் வேலைகளை செய்யும் போது யாரோ ஒரு நபர் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். ஆகையினாலே நாங்க இனி என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, 12 பேராகிய நாங்கள் ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் தரித்திருப்போம். நாங்கள் இனிமேல் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லிவிட்டு 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற. நல்லா கவனிக்கணும், இது என்ன வேலைங்க? சர்வர் வேலை. சர்வர் வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திருக்கீங்களா? நல்ல சாட்சி. நல்ல சாட்சி வேணும். என்ன வேணும்? விசுவாசியா இருக்கிறதுக்கு தான் நல்ல சாட்சியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஊழியக்காரனா இருப்பதற்கு தான் நல்ல சாட்சியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதற்கும் நல்ல சாட்சி வேணுமா? பந்தி விசாரிக்க. சர்வராக இருக்கிறதுக்கு கூட சபையில
அது ஒரு சின்ன வேலை என்று நினைக்க கூடாது. அது ஒரு ஊழியம். ஆமென். அது என்னங்க? அது ஒரு சின்ன ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் கூட என்ன செய்யணுமா? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நற்சாட்சி பெற்று அவன் நற்சாட்சி பெற்றவனும் 7 பேரை அப்ப ஞானமும் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவனுமான 7 பேரை நம்ம என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி 7 பேரை தெரிஞ்செடுத்து இந்த ஊழியத்துக்கு விட்டுட்டாங்க. என்ன ஊழியம்? பந்தி விசாரிப்பு. சொல்லுங்க. விசாரணை. சர்ச்சில் பெருக்கிற வேலை இருக்க, இது வேலை கிடையாது, இது ஊழியம். ஆமே. கம்யூனியன் கப்ஸ் எல்லாத்தையும் யாரோ குடிச்சிட்டு போற கப்ஸ் எல்லாம் நம்ம கழுவுறோம்ல, இது வேலை கிடையாது, இது ஊழியம். ஆமே. சர்ச்சில் ஒட்டடை அடிக்கிறது என்பது வேலை கிடையாது, அது ஊழியம். அல்லேலூயா. அதெல்லாம் என்னங்க? அது ஊழியம். இது எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது, எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது. நான் அந்த நாட்களில் எனக்கு ஞாபகம் இருக்கு, காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இப்பொழுது மயிலாடுதுறையிலே போதகராக இருக்கிறார் பாஸ்டர் ஸ்டீஃபன். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் செய்கிற வேலை எங்கள் பாஸ்டருடைய பைக்கை துடைப்போம். எங்கள் பாஸ்டருடைய பைக்கை என்ன செய்வோம்? துடைப்போம். அன்றைக்கு அதை நான் வேலையாக நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்துகிறார், அது வேலை அல்ல, அது ஊழியம். ஆமே. எலியாவினுடைய, நல்லா கவனிக்கணும், எலியாவினுடைய கைக்கு எலிசா தண்ணீர் வார்த்தான். எலியாவினுடைய கைக்கு எலிசா என்ன செஞ்சான்? தண்ணீர் வார்த்தான். அது எப்படின்னு கேட்டா, நீர் எங்க போனாலும் நான் உம பின்னாலே வருவேன், உம கைக்கு தண்ணீர் வார்க்க. எப்படிங்க? நான் கில்கால் மட்டும் போகட்டும், நான் அங்கேயும் வருவேன். நான் யோர்தான் மட்டும் போகட்டும், நான் அங்கேயும் வருவேன். புரியுதா? நீர் எங்க போனாலும் சரிதான், நான் அங்க வருவேன். எதுக்கியா என் பின்னால வர? உம கைக்கு தண்ணீர் வார்க்கணும். எனக்கு அது கிடைச்ச ஊழியம், எனக்கு அது கிடைச்ச ஊழியம். பின்னாலேயே போனா நீங்க நினைக்க கூடாது, கைக்கு தண்ணி அவரு கை கழுவுறதுக்கு போல என்ன செய்வாரு? இவன் போய் தண்ணி ஊத்துவான், கையில கழுவாரு. நீங்க எலியா கை கழுவாம சாப்பிடுவான்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? அவருக்கு கைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு தனியாக ஆள் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன செய்வாரு? சொல்லுங்க. கைக்கு தண்ணி ஊற்றுவார். நீங்க கேட்கலாம், ஏன் அவருக்கே ஊத்த தெரியாதான்னு. இதை ஒரு பெரிய கனமான வேலையாக நினைச்சு எலிசா செஞ்சான். கனமான ஊழியமாக நினைத்து அதை அவன் செஞ்சான். எங்க போனாலும் நான் வருவேன் ஐயா, நான் உம கூடயே வருவேன். இது ஒரு அற்பமான ஊழியம் என்று நான் நினைக்காது, இது நானே செஞ்சுக்கிடுவேன். உம்மால செய்ய முடியாதுன்னு நான் சொல்லல எலியாவே, உம்மால முடியும். ஆனா இந்த ஊழியத்தை செய்யறது எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். சரியா? ஒரு நாள் திடீர்னு சொல்லி அவன் கேட்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன வேணும்? யார்கிட்ட கேட்டான்? யார்கிட்ட கேட்டான்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எத்தனையோ பேர் இந்த எலிசாவை அற்பமா நினைச்சாங்க. இவன் என்னடா பின்னாலேயே இப்படி போய்கிட்டு இருக்கான், அவர் தான் வர வேண்டாம்னு சொல்றாருல, இவன் எதுக்கு இப்படி பின்னாலேயே போய்கிட்டு இருக்கான்? இந்த எலிசாவை அற்பமா நினைச்சாங்க. எலியா ஒரு நாள் கேட்டான் எலிசாவை பார்த்து, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எல்லாரையும் பார்த்து கேட்கல, அற்பமான இந்த ஊழியத்தை செஞ்சான் இல்லையா, அவனை பார்த்து தான் கேட்டான். அற்பமான இந்த ஊழியத்தை செய்தானே, அவனை பார்த்து தான் கேட்டான், உனக்கு நான் என்ன செய்யணும்னு. உடனே இவன் சொல்லுகிறான், வேற ஒண்ணு வேண்டாம் எனக்கு, நீர் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்களுடைய ஆவியின் வரங்களிலே எனக்கு 2 மடங்கு நீர் தரணும்னா, ரெட்டிப்பா என்ன செய்யணும்? தர வேண்டும் என்று கேட்டான். யாருக்கு அது கிடைத்தது? யாருக்கு அது கிடைத்தது? தண்ணீர் ஊத்துறதெல்லாம், கைக்கு தண்ணீர் வார்க்கிறது ஒரு பெரிய ஊழியமாயா அப்படின்னு நினைச்ச ஒரு தீர்க்கதரிசிக்கும் கிடைக்கல. இதை ஒரு பெரிய ஊழியமா நினைச்சு செஞ்சான் பாருங்க, அவனுக்கு தான் கிடைத்தது. அவனுக்கு தான் கிடைத்தது. ஆமென். ஆண்டவர் ஒரு சின்ன அற்பமான ஊழியத்தை செஞ்சா கூட அந்த ஊழியத்தை கனப்படுத்துகிறவர், அப்படி ஊழியம் செய்கிறவனை அங்கீகரிக்கிறவர், அப்படி ஊழியம் செய்கிறவனை அங்கீகரிக்கிறவர். இங்க பாத்தீங்கன்னா ஸ்தேவான் ஊழியம் செய்கிறான். என்ன ஊழியம்? இப்ப புரியுதா? அது ஊழியம் ஐயா, அதுக்கு ஞானம் வேணும்,
அதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், அதுக்கு சாட்சியின் ஜீவியம் வேணும், அதுக்கும் சாட்சியின் ஜீவியம் வேண்டும். ஏனென்றால் அது சாதாரணமான ஒன்றல்ல, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஊழியம். அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஊழியம் அது. இப்ப எத்தனை பேரை தெரிஞ்சு எடுத்துட்டாங்க? 7 பேரை தெரிஞ்சு எடுத்தாச்சு. 7 பேரை தெரிஞ்சு எடுத்த உடனே சபையில கூடியிருந்த அத்தனை பேரும் சொன்னாங்க, பரவாயில்ல, இது நல்ல சூப்பர் முடிவு. புரியுதா? இனி எங்களுக்கு ஒரு குறையுமே வராது. ஏன்னு கேட்டா, எங்களை விசாரிக்கிறதுக்காகவே 7 பேரை போட்டாச்சு. அதுவும் சாதாரணமான ஆட்களை போடல, ஞானமும் பரிசுத்தாவியின் நிறைவும் நற்சாட்சியும் பெற்றவர்களை போட்டிருக்கிறாங்க. அதனால இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப பிசாசு சபைக்கு உள்ள இருக்கிற ஜனங்களை வச்சு சபையை உடைக்க பார்த்தான், சபைக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ண பார்த்தான், சபைக்குள்ள ஒரு மனத்தை கெடுக்க பார்த்தான். அந்த பருப்பு வேகல. ஆமென், அல்லேலூயா. சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். சபை கட்டப்படுவதற்கு நான் ஒரு காரணமா இருக்கலாம். சபையில ஒரு மனதை கெடுப்பதற்கு ஒரு நாளும் நான் காரணமாய் இருக்கக்கூடாது. என்னால சபைக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு மனது கெடுகிறது என்றால் நான் பிசாசினாலே பயன்படுத்தப்படுகிறேன் என்கிற ஒரு உணர்வு சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கட்டாயமாய் இருக்க வேண்டும். இப்ப என்ன நடந்துச்சு? பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் வாளை எடுத்து காலுக்குள்ள வச்சுட்டு போயிட்டான். வாளை எடுத்து சொல்லுங்க, நாய் என்ன செய்யும்? துரத்தப்படும் போது வாள் எடுத்து காலுக்குள்ள விட்டுக்கும்ல, அதே மாதிரி பிசாசு போயிட்டான். இப்ப போயிட்டு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களை வச்சு சபையில ஒரு பிரச்சனையும் கொண்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? 6வது அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இப்ப தேவ வசனம் என்ன செய்தது? பிசாசினுடைய ஒரு ஜம்பமும் பலிக்காமல் மேலும் மேலும் வேத வசனம் விருத்தி அடைந்தது, சபை வளர்ந்தது, சீஷர்களின் எண்ணிக்கை பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்கள் அவன் தான் அடங்கவே மாட்டான், எல்லாம் தெரிஞ்சவே மாதிரி இருப்பான். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாதவர்கள், கடின உள்ளம் கொண்டவர்கள் எல்லாரும் இப்பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். செஞ்சது யாரு? ஸ்தேவான். பாஸ்டர் ஸ்டீஃபன் அல்ல, சர்வர் ஸ்டீஃபன். யாருங்க சொல்லுங்க? அவர் என்ன பண்ணாரா? அடையாளங்கள் அற்புதங்கள் செஞ்சது யாரு? ஸ்தேவான். யாரு? ஸ்தேவான். யாருங்க? ஸ்தேவான். அப்பொழுது 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இதெல்லாம் செய்யறதுக்கு பாஸ்டர்லாம் தேவையில்லை. இதை செய்யறதுக்கு யாரு போதும்? உங்களுக்குள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஞானமுள்ள வாழ்க்கை, இது இருந்தாலே போதும். இது இருந்தாலே போதும். எப்பயும் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு, புரியுதாங்க? ஆமா, சர்விங் வேலை ரொம்ப இருக்கிற நேரம் அபிஷேகத்தை மறந்துடப்படாது. அதுவும் நடந்துகிட்டே இருக்கணும், இதுலயும் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க ஆமென். அது நடந்துகிட்டே இருக்கணும், சர்விங் நடந்துகிட்டே இருக்கணும். விதவைகளை குறித்த பாரம் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கணும். தப்பு பண்ணாம நல்லா கவனிக்கணும், விசாரிக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படிங்க? அப்ப அங்க என்ன நடக்கும்? அற்புதம் அடையாளம் எல்லாம் நடந்தது. அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம்
நடந்தது. வாசிங்க. அப்பொழுது லிபத்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள். ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ணினார்கள். ஆமென். இப்ப பாருங்க, 5 இடத்துல இருந்து நல்ல தர்க்கம் பண்ணக்கூடிய, நல்ல வேதத்துக்கு விரோதமாய் இயேசுவுக்கு விரோதமாய் பேசக்கூடிய 5 விதமான ஜனங்கள் நடுவில் இருந்து நல்ல அதுல உள்ள அறிவு பெருத்தவர்கள், அதுல அவர்கள் பண்டிதர்கள், அப்படி ஒரு 5 பேரை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தேவான் கிட்ட அனுப்பி விட்டாங்க. எதுக்கு அனுப்புனாங்க? ஸ்தேவானே நீ போய் என்ன செய்ய? ஆமா, தர்க்கம் பண்ணி, நீ தர்க்கம் பண்ணி சபையை இப்ப என்ன செய்யணும்? எப்படியாவது உடைக்கணும். இது வெளியில இருந்து. இது எப்படிங்க? வெளியில இருந்து எதிர்ப்பு வந்தா பிரச்சனையே இல்லை. ஆமே, வெளியில இருந்து எதிர்ப்பு வந்தாதான் ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் சபையில வரும். என்ன எடா சொல்லுங்க, அப்படித்தானங்க? உபவாச ஜெபம் சபையில எப்போ வருங்கிறீங்க? இல்லாட்டி வரவே செய்யாது. ஏகப்பட்ட நெருக்கம் வரணும், பிரச்சனை வரணும். புரியுதா? ஆமா, அப்படி நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம விசுவாசத்துக்கு போராட்டங்கள் வரணும். நம்ம இருக்கிற இடத்துல அங்கே பயங்கரமான பிரச்சனைகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வரணும். புரியுதா? சபையில வரணும், நம்ம படிக்கிற இடத்துல வரணும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விசுவாசமும் ஜெபமும் தான். ஆமா, வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உபவாசம், எப்போ பார்த்தாலும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வே கிடையாது. அதனால தான் தாவீதே சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமே, அதனால உபவாச ஜெபங்களை எங்கள் வீட்டிலே ஏற்படுத்தினோம். ஆமே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால சபையில விசேஷித்த உபவாச ஜெபங்கள் எல்லாம் வந்தது. ஆமே, புரியுதா? அதனால உபத்திரவங்கள் எல்லாம் இங்க வந்துச்சு. பாருங்க, இப்படி இப்ப 5 விதமான ஜனங்களை பிடிச்சி அவங்கள நல்ல ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், தர்க்கிக்க கூடியவர்களை பிடிச்சு எங்க அனுப்பிட்டாங்க? ஸ்தேவான் கிட்ட அனுப்பி விட்டார்கள். அவன் பேசின ஞானத்தையும், ஆனா அவர்கள் என்னதான் பேசினாலும் அவர்களுக்குள்ள இருக்கிறது உலகத்தின் ஆவியை. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். ஆமென். அப்ப அவர்களுக்குள்ள இருந்தது உலகத்தின் ஆவி, உலகத்தின் ஞானம். ஸ்தேவானுக்குள்ள இருந்தது பரிசுத்த ஆவி. ஆமென். ஆகையினாலே ஸ்தேவானை என்ன செய்ய முடியல? 5 பேர் வந்தாலும் இந்த ஒருவனோடு பேசி அவனை மேற்கொள்ள எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போனது. சரியா? அப்ப ஸ்தேவான் தான் பாருங்க, சர்வர் தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரேக்கர்கள் எல்லாரும் இந்த யூத சபைக்குள்ள இவங்களுக்குள்ள வர்றதுக்கு காரணமே இவன் தான். யாரு? ஸ்தேவான். இவன் தான் காரணம். இவன் தான். இவன் கிட்ட சர்வர் வேலை கொடுத்தா ஒழுங்கா சர்வர் வேலையை செய்ய வேண்டியதானே. இவன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி அற்புத அடையாளங்களை செஞ்சு, புரியுதா, ஜனங்கள் எல்லாரையும் தம் பக்கமாக இழுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ இவன் மேலே பயங்கரமான கோபம். ஆகையினால் இவனோடு கூட தர்க்கம் பண்ணுவதற்கு, இவனை ஜெயிப்பதற்கு எத்தனையோ முயற்சி செய்தார்கள். ஆனால் இவனை மேற்கொள்ள முடியாமல் போனது. இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே மேற்கொள்ள முடியாமல் போன உடனே ஒரு பிளான் பண்ணாங்க. எப்படியாவது இவனை ஜெயிக்கணும், சபையை உடைக்கணும். இவனை ஜெயிக்கணும், சபையை உடைக்கணும். உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு, ஜனங்களிலே மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து நாய் வம்சம் நினைக்கிறேன், அவன் மேலே பாய்ந்து அவனை பிடித்து கடித்துன்னு போடாம விட்டான். அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக அவனை இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். என்ன பொய் சாட்சி தெரியுமா உங்களுக்கு? என்ன பொய் சாட்சின்னு? இவன் தேவாலயத்துக்கு விரோதமாகவும் மோசையின் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாகவும் இவன் தூஷணம் பேசுகிறான். உண்மையா அந்த நாட்களில் இருந்த சட்டம் என்ன? தேவ ஆலயத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கும் விரோதமா எவனாவது பேசினால் அவனுக்கு மரண தண்டனை.
இது அவங்க எதுல இருந்து எடுத்தாங்க? பழைய ஏற்பாட்டில இருந்து இவங்க அதை கொண்டு வந்தாங்க. வாசிங்க 1 ராஜாக்கள் 21:10 வாசிங்களேன், சீக்கிரமா வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:10. தேவனையும் ராஜாவையும் தூசித்தா என்று, நல்லா கவனிக்கணும், தேவனையும் ராஜாவையும் தூசித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். இதுதான். இத வச்சுக்கிட்டு என்ன சொல்லுகிறான்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க, இவன் 2 தப்புகளை செஞ்சான், பெரிய பாவம். 1, மோசையின் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் தூஷணம் பேசுகிறான். 2வது, தேவ ஆலயத்துக்கு விரோதமாய் இவன் தூஷணம் பேசுகிறான். இந்த 2 காரியத்தையும் சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்ல, ஒரு கூட்ட ஜனங்கள் அங்க கொண்டு வந்து வச்சு, ஆமா ஆமா இவன் சொன்னதை நாங்க கேட்டோம், பொய் சாட்சி சொல்ல வைத்தார்கள். ஸ்தேவான் இப்படி எல்லாம் பேசினானா? ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா ஆமா ஆமான்னு சொல்ல வச்சு பொய் சாட்சியை எழுப்பினார்கள். சரியாங்க? பொய் சாட்சியை எழுப்பினார்கள். அப்ப பொய் சாட்சிகளை சொல்ல ஆரம்பித்த உடனே என்ன நடந்தது? ஒரு தீர்ப்பு வந்தது. இப்படி பொய் சாட்சியை சொல்லுகிறவன் மேல் இவனை கல்லறிந்து என்ன செய்யணும்? கொல்ல வேண்டும். இதுதான். பொய் சாட்சி சொல்லுகிறவன் மேல் என்ன செய்யணும்? கல்லறிஞ்சு கொல்லணும். ஸ்தேவானை பொறுத்தவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுதான் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம். ஆமென். நான் செத்தா பரவாயில்ல, கல்லெறிகிறாங்களா அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, கொல்றாங்களா கொல்லட்டும், ஆனா என் நிமித்தம் சபைக்குள்ள ஒரு சலனமோ பிரச்சனையோ வரக்கூடாது. அப்ப சபைக்கு எங்க இருந்தெல்லாம் பிரச்சனை வருது? பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது சபைக்கு உள்ள இருந்து தான் பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம யாரும் பிசாசனுடைய தந்திரத்தில் அகப்பட்டு கொள்ள கூடாது. 2வதாக, நம்ம இதுல ஜெயிச்சு சபை நல்லா வளருதுன்னு வைங்க, சபை நல்லா வளருதுன்னு வைங்க, வெளியில இருந்து வளருகிற சபைக்கு விரோதமாய் பிசாசு பிரச்சனைகளை எழுப்புவான். சரியா? அதுலேயும் நம்ம மேற்கொள்ளணும்னா ஞானம் தேவை, அபிஷேகத்தின் நிறைவு தேவை, சாட்சியின் வாழ்க்கை தேவை. இது இருந்தா வெளியில இருந்து வருகிற பிரச்சனைகளையும் நம்மாலே மேற்கொள்ள முடியும். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? இந்த இவன் மேல நீங்க என்ன செய்யுங்க? கல்லெறிந்து இவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்த நேரத்தில் 6வது அதிகாரம் 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார். சரி, இப்ப என்ன நடந்துச்சு? சொல்லிட்டாங்க. ஆலோசனை சங்கம் என்ன சொல்லிருச்சு? இவனை கல்லெறிந்து கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இவனை நீங்க என்ன செய்யுங்க? எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொல்லுங்க சொன்ன உடனே ஆலோசனை சங்கம் அவன் முகத்தை பார்த்தாங்க. தீர்ப்பு கூறியாச்சு, முகத்தை பார்த்தாங்க. முகம் எப்படி இருக்கணும்? உங்க முகம் எப்படி இருக்கும்? உங்க முகம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, உங்க முகம் எப்படி இருக்கும்? குளிர் நேரத்தில் இந்த தீர்ப்பை கொடுத்தா கூட வேர்த்து வடியும். அப்படித்தானங்க? ஆமா. இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு போல 4 பிளேட் பிரியாணியும் 2 கிலோ அல்வா கொடுத்தா கூட நம்ம முகம் எப்படி தான் இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதான். இங்க நடந்த சம்பவம் என்ன? 6வது அதிகாரம் 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவனை பார்க்கறாங்க. உடனே ஒரு தீர்ப்பு கூறியாச்சு. அவன் முகம் எப்படி இருக்கு? தேவதூதன் அற்புத அடையாளங்கள் செய்த போது இவன் சந்தோஷமா இருந்த முகம் மாதிரி இருக்கா?
விதவைகளை விசாரிக்கிற நேரத்தில் அவனுடைய முகம் சந்தோஷமா இருக்குமே, அதே போல அவன் முகம் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லாட்டி துக்கமா இருக்கான்னு பார்க்குறாங்க. இவங்க எதுக்காக இப்படி பார்த்தாங்க? ஒரு ஏளனமாய். இப்போ அதே சந்தோஷம் உனக்குள்ள இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்த நேரத்தில் இங்கே இவர்கள் என்ன காட்சியை கண்டார்கள்? தேவதூதன் முகம் போல. அவன் முகம் எப்படி இருந்துச்சா? ஸ்தேவான் முகம் போல இல்லையா? தேவதூதன். ஸ்தேவானுடைய முகத்துல கூட சில குறைவுகள் இருக்கும், ஆனால் தேவ தூதர்களுடைய முகத்துல ஒரு குறையுமே இருக்காது. அவனுடைய முகம் எப்படி இருந்ததா? தேவ தூதனுடைய முகத்தை போல் இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு விரோதமாக பொய் சாட்சிகள் எல்லாம் எழும்புற நேரம் நம்ம முகம் எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? நமக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் எழும்புகிறது. நமக்கு விரோதமாய் பல்வேறு விதமான பொய்யான காரியங்களை பேசுவார்கள். நமக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை எடுத்து குறைப்பார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய முகம் எப்படி இருக்கணுமா? தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? தேவ தூதனுடைய முகத்தை போல இருக்கணும். சரியா? இவன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தீர்ப்பு கூறின உடனே இவன் கவலையே படல. சரியா? இவன் கவலையே படல. அதற்கு பிறகு தீர்ப்பு கூறியாச்சு. தீர்ப்பு கூறின பிறகு இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். வருமா பிரசங்கம்? வருமா பிரசங்கம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களாக அவன் சொல்லிட்டு வரான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை எல்லாம் சொல்லிட்டு இந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலே இயேசு என்கிற தலைப்புல பேசுறான். எப்படிங்க? அவர் என்ன வேலை? அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்? அவர் என்ன ஸ்காலரு? ஒன்றும் கிடையாது. ஆனா வேலை டம்மி வேலை தான் வச்சுக்குவோம். ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னா கரைச்சி குடிச்சிருந்தான். கிறிஸ்துவின் காரியங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தான். ஆமென். கிறிஸ்துவின் காரியங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்தான். சத்தியத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தான். தேவ வல்லமையை நன்றாக அறிந்து வைத்திருந்தான். பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட்ட விதத்தை, தேவன் அந்த பரிசுத்தவான்களுக்கு இடுக்கண்களிலே உதவி செய்த விதத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தான். அவன் எடுத்து பேச ஆரம்பித்தான். பாருங்க, பிரசங்கம் வருமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பதான் பிரசங்கம் அவனுக்கு அதுக்கு மேல வந்துச்சு. இருந்ததை விட கல்லெறிய சொன்ன பிறகுதான் அவன் பிரசங்கத்தை உற்சாகமா செஞ்சான். எதிர்ப்புகள் வந்த பிறகுதான் ஊழியத்தை ஒழுங்கா செய்யணும். என்ன? ஆமென். புரியுதா? எதிர்ப்புகள் எல்லாம் வந்த பிறகுதான், பொய் சாட்சிகளின் எண்ணிக்கை பெருகின பிறகுதான் நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. இன்னும் தெளிவா இருக்கணும், இன்னும் அருமையா இருக்கணும். இவன் பாருங்க, எதிர்ப்புகளுக்கு பிறகு தொழில் சாதாரண தொழில், ஆனா வேதத்தை எப்படி இருந்திருந்தான்? கரைச்சி குடிச்சிருந்தான். அந்த அளவுக்கு நல்ல அறிவு உடையவனாக இருந்தான். 7வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்களேன். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, ஆமா, அவனுடைய பிரசங்கத்தை கேட்டபோது மூர்க்கமடைந்து. ஏன் மூர்க்கம் அடைந்தார்கள்? சத்தியத்தை சொன்னாலே சத்துரு ஆயிருவோம். எப்படி ஆயிருவோங்க? ஆமா, அதனாலதான் பாத்தீங்கன்னா சிலர் சத்தியத்தையே சொல்ல மறுக்கிறார்கள். சத்தியத்தை சொன்னால் என்ன உண்டாயிரும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனை பார்த்தேன். அப்ப அவரு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் நம்முடைய சபையல்ல, இன்னொரு சபையை சார்ந்தவர், அவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தண்ணி அடிப்பார், நல்லா தம்மெல்லாம் நல்லா இழுப்பார், ஏகப்பட்ட பேட் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் அவருக்கு உண்டு. அப்போ நான் அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் சபையில் வேற கமிட்டியில் மெம்பரெல்லாம் இருக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டேன். எனக்கு தேவையில்லை நீங்கள் நினைக்கப்படாது, யாராக இருந்தானே நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அப்போ சொன்னேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெம்பருங்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களேன்னு அப்படின்ட்டு கேட்டேன். அடுத்த ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் கமிட்டியில் மெம்பராக இருக்கிறதுக்கு என்ன தகுதின்னு கேட்டேன். குறைஞ்சது வருஷத்துக்கு 2 முறையாவது திருவிருந்து எடுத்துருக்கணுமா. அப்போ நான் கேட்டேன், எடுப்பீங்களான்னு கேட்டேன்.
அவர் சொன்னார், பாஸ்டர் அதுக்கு முந்தின நாள் பாவமே செய்ய மாட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுவேன், அதுக்கு அப்புறம் தான் பிறகுனார். அப்போ வருஷத்தில் 2 முறை. நான் ஒரு நாள் அந்த போதகரை கார்ப்பரேஷன் பேங்க் பக்கத்தில் வச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர்கிட்ட இவருன்னு சொல்லலை, நீங்கள் இதெல்லாம் சபையில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரே வார்த்தை கேட்டார், ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டார். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டார். நான் அவர்கிட்ட வேற என்னத்தை பேச, ஓகேயா நீங்கள் நல்லாவே இருங்கன்ட்டு என்ன மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் போயிட்டேன். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவர் நல்ல போதகர் தான், ஆனால் என்ன உண்டாகும், நான் சொன்னேன்னா என்னை இங்கே இருக்க விட மாட்டாங்க, என்னை இங்கே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க. சத்தியத்தை சொன்னால் சேவானா உலகத்திலேயே இருக்க விட மாட்டாங்க. சத்தியத்தை சொன்னால் சில சபைகளில் பாஸ்டரை அந்த குறிப்பிட்ட சபையிலேயே இருக்க விட மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? தூக்கிடுவாங்க. என்ன அலிகேஷனையாவது கொண்டு வந்து அவர் மேலே வச்சு அவர் அந்த இடத்துல இல்லாமக்கிடுவாங்க. தேவானதை குறித்து கவலையே படலை. உன்னை இந்த உலகத்திலிருந்தே இல்லாமல் ஆக்கிடுவோம் நாங்கள், பிரச்சனையே கிடையாது. போகிறதுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன்னு, ஆமென், சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன்னு சொல்லி, நீங்கள் எப்போ கல்லறிவீங்கன்னு தெரியாது, நான் எப்போ சாவேன்னு தெரியாது, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் மூர்க்கமடைந்தாலும் பரவாயில்லை, இவர்கள் அத்தனை பேரும் சத்தியத்தை சொல்லுங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இதே மாதிரி சில காரியங்களை டபார்னு எடுத்து சொன்னோன்னே பாஸ்டர் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாருன்னு. எதுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறேன் சொல்லுங்க. நீ எப்போ கல்லறிவேன்னு தெரியாது, நானும் எப்போ சாவேன்னு தெரியாது. அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா, நீ எப்போ வேணாலும் கல்லறிஞ்சுக்கோ, நான் எப்போ வேணாலும் சாவுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, இல்லையா? சொல்ல வேண்டியதை என்ன செய்யணும்? சொல்லிடணும். ஏன்னு கேட்டால் நாளைக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குமோ தெரியாது, ஒருவேளை கல்லறியப்படலாம். ஆகையினால நமக்கு கிடைச்ச வாய்ப்பை என்ன செய்யணும்? இதனால தான் பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீ என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். ஆமென், சொல்லுங்க. அப்ப இவர் சொல்லி முடிச்சிட்டாரு. 7வது அதிகாரம் 55 வாசிங்க. 55 59. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் பல்லை கடித்தார்கள். என்ன செய்தார்களா? பல்லை கடித்தார்கள். இவன் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே அவர்கள் எல்லாருக்கும் கோபம் உண்டாகி எல்லாரும் நர 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 நரன்னு பல்லை கடித்தார்கள். இவன் பல்ல பார்க்கல. எதை பார்க்கல? ஆமா, 7:55 வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நல்லா கவனிக்கணும். அவன் பல்ல பார்க்கல, வானத்தை பார்த்தான். ஆமென். என்னத்தை பார்த்தான்? பல்ல பார்க்கல. பல்ல பார்த்தா தொடர்ந்து சத்தியத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நர நரன்னு பல்ல போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா? சில வேலைகளில் யாராவது புத்தி சொல்லினா கூட நமக்குள்ளேயே நர நர நரணும். அது நல்ல ஆவியே கிடையாது, நல்ல ஆவியே கிடையாது. இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்ல பார்க்கல, எதிர்க்கிறவர்களை பார்க்கல. அந்த நேரத்தில் வானத்தை பார்த்தான். எப்பயுமே சொல்லுகிறேன், எதிர்ப்புகள் வரும்போது வானத்தை தான் பார்க்கணும், எதிர்ப்பை பார்க்கப்படாது. ஆமென். எப்பயுமே எதிர்ப்புகள் வரும்போது வானத்தை பார்க்கணும். வானத்தில் அங்கே என்ன இருக்கு? வானத்தை பார்த்து கொட்டாய் விடுறதில்ல, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். வானத்தை அண்ணாந்து பார்த்து, இயேசு கிறிஸ்துவுக்கு 5 அப்பம் 2 மீன் தான், வானத்தை தான் அண்ணாந்து பார்த்தார். என்னத்தை பார்த்துருப்பாரு? அங்க ஒரு அரசாங்கம் இருக்கு. ஆமென். அந்த அரசாங்கத்தை நோக்கி பார்த்தார். ஆமென். அந்த அரசாங்கத்தை நோக்கி அபயம் இடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அபயம் இடுகிறான். 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஆமா, ஆமென். இவன் அட்வான்ஸ் ஆயிட்டான். ஆண்டவரே இப்ப கல்லெறிய போறாங்க. உடனே ஆவியை என்ன செய்யும்? என்னை நீர் என்ன செய்யணும்? நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் இப்ப உடனே என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியுமா இவன் என்ன தரிசனம் கண்டான்? வானம் திறந்திருக்கு. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு காண்கிறேன் என்றான். வலது பாரிசத்துல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. இவன் போன உடனே
தேவன் இயேசு கிறிஸ்துவால் வரவேற்கப்பட்ட முதல் பரிசுத்தவான் இவன் தான். தேவனால் வரவேற்கப்பட்ட, வலது பக்கத்தில் நிற்கிறாரு. எப்ப இவனை வரவேற்கலான்னு? யாரு? இயேசு. சரியா? இவன் தன்னுடைய உபத்திரவத்தை பார்க்கல, கல்ல பார்க்கல, நரநரன் கடிக்கிற பல்லையும் பார்க்கல, கல்லெறிய காத்திருக்கிற ஜனத்தையும் பார்க்கல. தன் பிரச்சனைகளை பார்க்காம கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆமென். அங்க அவனுக்கு ஒரு புதிய தரிசனம் கிடைக்கிறது. சிலர் பல்ல கடிக்கிற நேரம் பல்ல பார்த்தோன்னு வைங்க, நமக்கே பயமாயிரும். அப்பதான் நமக்கு தெரியும் இவ்வளவு பெரிய பல்லு இருக்கான்னு. புரியுதா? இந்த பிரதருக்குள்ள இவ்வளவு கொடூரமான பல்லு இருக்கா? அப்பாடா, நறுங்குது இவ்வளவு. அப்பதான் சிங்கம் பல்லு கூட பரவாயில்ல, அவ்வளவு மோசமா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அங்க பார்த்தீங்கன்னா தரிசனம் பெறுவீங்க. அல்லேலூயா. பத்ம தீவுல இருக்கிறீங்களா? சுத்தி இருக்கிற பத்ம தீவுல இருக்கிற தரித்திரத்தை பார்க்காதீங்க. யோவானை போல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு புதிய வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். ஒரு புதிய வெளிப்பாடு என்ன செய்யும்? உண்டாகும். அப்ப எப்பயுமே பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு நம்மளை சுற்றின்னு வேற என்ன இருக்கும்? பத்ம தீவுக்குன்னு போயிட்டா சுத்தி வர வறட்சி தான் இருக்கும், சுத்தி வர பிரச்சனைகள் தான் இருக்கும், சுத்தி வர தனிமை தான் இருக்கும், சுத்தி வர வேதனைகள் வாட்டி கொண்டே தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னா நம்ம விசுவாச வாழ்க்கை போயிடும். இதெல்லாம் விட்டுட்டு வானத்தை நோக்கி பார்க்கணும். ஆமென். அங்கே உனக்கு தரிசனம் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமைகளை உனக்கு ஆறுதல் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். உடனே என்ன செஞ்சாங்க ஜனங்கள்? அவன் மேல தொப்புன்னு கல்லை தூக்கி என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? எறிந்தார். அவன் மேல கல்லெறிஞ்சி, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சவுதியில எல்லாம் இந்த தண்டனை உண்டு. சவுதியில எல்லாம் இந்த தண்டனை உண்டு, கல்லெறிந்து கொள்வார்கள். புரியுதா? அப்ப இவன் அந்த சூழ்நிலையில வானத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேதனையில ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எதிர்ப்புகளில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளணும். எப்பயுமே வருகிற சீருண்டி வருகிற புயலை பார்த்தோன்னு சொன்னா, அலையை பார்த்தோன்னு சொன்னா நம்ம விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாகி மூழ்கிடுவோம். இந்த நிலைமையில வானத்தை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென். கல்லெறிந்தவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஆனால் கல்லினால் அடிக்கப்பட்டவன் வெட்கப்பட்டு போகல. ஆண்டவர் அவனை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்தார் சொல்லுங்க? சேர்த்து கொண்டார். சரியா? ஆகையினால இந்த ஸ்தேவான் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் உண்டு. ஸ்தேவான மாதிரி இருக்கணும். ஸ்தேவானை போல நாமும் இருக்கணும். சரியா? பிரச்சனைகளையே எப்பயும் பார்க்காதீங்க, தரித்திரத்தை பார்க்காதீங்க, கஷ்டத்தை பார்க்காதீங்க, பட்டினியை பார்க்காதீங்க, பசியை பார்க்காதீங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையுமே பார்க்காதீங்க. உங்க வயிறை திருப்தியாக போகிறார் ஒருவர், உங்கள் குறைகளை நிறைவாக்குகிற ஒருவர் உண்டு. அவர் வானத்திலே சிங்காசனத்தில் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு அவர் காத்திருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பாருங்க. வானம் திறக்கப்படும், பலகணிகள் திறக்கப்படும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, 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 எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம், நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என்ன சபைக்குள்ள வச்சிருப்பதற்கு நோக்கமே இந்த சபை இன்னும் ஹல்லேலூயா பெருக பழுக. எந்த காரணத்தை கொண்டும் இந்த சபையில ஒரு பிரச்சனை வருவதற்கும் ஆண்டவரே பிசாசு என்ன பயன்படுத்துவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன இடம் கூட கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையில ஒரு மனது கெடுவதற்கோ, சபையில 2 பிரிவுகள் உண்டாவதற்கோ ஒருபோதும் நான் காரணமா இருக்க மாட்டேன். ஒருபோதும் நான் காரணமா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, அப்படி நான் காரணமா இருப்பேனே ஆனால், என் நிமித்தம் ஏதாகிலும் உண்டாகுமே ஆனால், ஆண்டவரே, நான் பிசாசினாலே பயன்படுத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நான் அப்படி இருக்கவே மாட்டேன் ஆண்டவரே, ஒரு நாளும். ஹல்லேலூயா. சபை வளர்வதற்கு நான் காரணமாய் இருப்பேன்.
ஹல்லேலூயா ஒரு படியாக இருப்பேன். எக்காரணத்தை கொண்டும் சபையில சாத்தான் கிரியை செய்வதற்கு நான் ஒரு காரணமா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெளியில இருந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எங்க வாழ்க்கையில எங்க சபையில நாங்க பரிசுத்தாவியினாலே நிறைஞ்சிருக்கணும். நாங்க பரிசுத்தாவியினாலே நிறைஞ்சிருக்கணும். நாங்க ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவர்களாக இருக்கணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நாங்க செய்கிற ஊழியம் எங்களுக்கு அற்பமானதாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க பரிசுத்தாவியினால் நிறைந்த ஒரு அனுபவத்தோடு நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையை தாரும், கிருபையை தாரும். ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே படிப்பு குறைவா இருக்கலாம், எங்களுடைய வேலைகள் அற்பமான வேலையா இருக்கலாம். ஆனா ஸ்தேவானை போல ஆண்டவரே, ஸ்தேவானை போல நாங்களோ வேதத்தை நன்கு அறிந்தவர்களாக ஜீவிக்கணும். ஆண்டவரே, வேதத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜனங்களை ப்ளீஸ் பண்ணக்கூடாது. அவர்கள் எங்களை சத்துருவாக நினைச்சாலும் ஆண்டவரே, அவர்கள் எங்களை கல்லறிவதற்கே துணிந்தாலும் நாங்க சொல்ல வேண்டிய சத்தியத்தை நாங்க சத்தியமாய் சொல்ல நீர் எங்களுக்கு கிருபையை தாரும், எங்களுக்கு கிருபையை தாரும், எங்களுக்கு கிருபையை தாரும், எங்களுக்கு கிருபையை தாரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நாங்க பிரச்சனைகளையே பார்க்கிறதுனால விசுவாசத்துல சோர்வடைஞ்சு போறோம். பிரச்சனைகளையே பார்க்கிறதுனால நாங்க விசுவாசத்துல சோர்வடைஞ்சு போறோம். நாங்க ஆண்டவரே பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே, நாங்க எப்பொழுதுமே ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்க்க நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின அவருடைய கிருபையின் ஆலோசனைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியே நடக்க, ஆண்டவரே வசனத்தின்படியே நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, என்னோடு எங்களோடு பேசினுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வேதனைகளிலே நாங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அந்த அனுபவங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாரும். கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையிலே அனுபவங்களாய் மாறட்டும். வசனத்தை கேட்டதோடு கூட மாத்திரமல்ல, இவைகளை அனுபவமாக்கி கொண்டு கர்த்தருக்கென்று பிரகாசிக்க, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து உம்முடைய அனுகிரகம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்கட்டும். தொடர்ந்து நடைபெற போகிற திருவிருந்து ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த கிருபையை கட்டளையிடும். கனமகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.